வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்யன் ஆன் போர்ட். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். மக்களே, என்னடா ஆச்சுன்னா வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் கூட நம்ம இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லை. 8 மேட்ச் விளையாண்டுருக்கோம், 7 தோத்துட்டோம், 1 டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்சும் ஆல்ரெடி வேற இங்கிலாந்து 1-0 லீட்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன எதிர்பார்க்கறோம்? சொல்ற மாதிரி எட்பாஸ்டன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹண்டிங் கிரவுண்டா இருந்தது இல்ல. ரெக்கார்ட்ஸ் வந்து அதான் சொல்லுது. பிளஸ் ஆஃப் லேட்டா நீங்க எட்பாஸ்டன்ல விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்சஸ்மே 1/8 விக்கெட்ஸ், 10 விக்கெட்ஸ், 2 விக்கெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் பிச்சர்ஸ் வந்து மோர் ஆஃபன் பேஸ்பால் அப்ரோச்சுக்கு அப்புறம் மோர் லைக்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா மாறினதுனால சேசிங் வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா பேட்டர்ஸ்க்கு ஆயிட்டு வருது அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி இந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து லாஸ்ட் 4 மேட்சஸ்மே சேசிங்கிறப்போ டெஃபினட்டா அதோட இம்பாக்ட் தெரியுது. லாஸ்டா நம்ம இந்தியா இங்கிலாந்து நடந்துச்சு 2022ல அந்த மேட்ச்மே வந்து எட்பாஸ்டன்ல தான் சேஸ் பண்ணுவாங்க அந்த 378 ஸ்கோர், விச் மீன்ஸ் சேசிங்க்கு வந்து ஃபேவரபிளா இருந்திருக்கு. ஸோ பாப்போம் எந்த மாதிரி ஒரு பிச் கொடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அவங்களோட கீ ஸ்ட்ரென்த் தான் ஸ்டிக் பண்ணுவாங்க. பட் யாருக்கு தெரியும், மேபி ராபிட்டை புல் பண்ணி திடீர்னு ஒரு மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கிரீன் டாப் கூட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் பாப்போம் எந்த அளவுக்கு இது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்தியாவோட பாஸ்ட் ரெக்கார்டு வந்து இந்த எட்பாஸ்டன்ல வந்து ரொம்பவே மோசமா தான் இருந்திருக்கு. கடைசியா வந்து அவங்க டிரா பண்ணாங்கன்னு சொன்னாலும் அது டிரா பண்ணது 1986ல. காலில இருந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அந்த சீக்கா வீடியோ, ஸ்பீடாகு அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்த பார்த்து 1986ல சீக்கா ஆனப்ப டிரா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமே க்ளோஸா வந்தது விராட் கோலி பீக்ல இருந்த அந்த சீரீஸ். அதுலதான் 34 ரன்ஸ் கிட்ட வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது க்ளோஸா வந்திருக்காங்க. மற்றபடி இந்த கிரவுண்ட்ல வந்து பெரிய ரெக்கார்டு இருந்தது இல்ல. இங்கிலாண்டோட பிளேயிங் லெவன் வந்து இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த சேஞ்சுமே இல்ல. அவங்க வந்து சேம் பிளேயிங் லெவனோட தான் போறாங்க. ஆர்ச்சர் ஆடுவாருன்னு சொன்னாங்க. பட் ஆர்ச்சர் வந்து எடுத்திருக்காங்க. பட் இன்னைக்கு பிளேயிங் லெவன் இல்ல. மேபி லார்ட்ஸ் டெஸ்ட்ல ஆட வைக்கலாம்னு ஒரு பிளான்ல மேபி கொண்டு வந்திருக்காங்க. மோர் இம்பார்ட்டன்ட் மேட்ச், இந்த மேட்சை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு லார்ட்ஸ் தாங்கும் போது டைரக்டா அதெல்லாம் ஆட வைக்கலாம் அப்படின்ட்டு தட்ஸ் அ குட் மூவ். பட் இந்த மேட்ச்லயே ஆடி இருக்கலாம், பட் தெரியல. ஸோ அதே டீமோட போறாங்க. இந்த அப்ரோச் அகெயின் பேஸ்பால் அப்ரோச்சோட தான் போவாங்க. 1 ஸ்பின்னர் இன் ஷோயப் பஷீர் அண்ட் பார்ட் டைம் ஸ்பின்னர் இன் ரூட், 2 ஸ்பின்னர்ஸ். ரூட் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்னு சொன்னாலும் ஓவரால் டீசெண்டா போட்டுருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரையும். ஸோ வந்து 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் அகெயின் 4 சீமர்ஸ். ஸோ சொல்லுங்க. இல்ல அதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேபி ப்ரோ அவங்க அந்த ஸ்குவாட்ல எடுத்தது வந்து ஒரு கிளிம்ஸ் பார்த்தா எடுத்திருப்பாங்க. பட் மேபி சொல்ற மாதிரி நெட்ஸோ சென்டர் விக்கெட் செஷன்லயோ இல்ல ஓவரால் அந்த கூட சேர்ந்து பேசினப்போ ட்ரெயினர்ஸா இருக்கட்டும், ஃபிட்னஸ் எல்லாம் பேசினப்போ ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி கொஞ்சம் புஷ் பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்லைட்டா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க தாட் ப்ராசஸா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பிளஸ் ரெண்டாவது மேபி இன்னொரு சான்ஸ் கார்ஸ், டங் அண்ட் ஓக்ஸ் அந்த ட்ரியோ வந்து எப்படி பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா தோணுது. மேபி அவர் வரப்போ ஃபுல்லி ஆல் கன்ஸ் பிளேசிங்கிற மாதிரி லார்ட்ஸ்க்கு வந்தாருன்னா இட் வில் பி கிரேட் டு வாட்ச். அதுதான் வந்து என்னோட தாட். நானுமே ஜாஃபர் ஆர்ச்சர் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம டாப் ஆர்டர் தான் போன மேட்ச்ல கொஞ்சம் டீசெண்டா பண்ணாங்க. ஸோ ஜாஃபர் ஆர்ச்சர் நம்ம டாப் ஆர்டருக்கும் ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். ஸோ அது நான் ஈகரா வெயிட் பண்ணிருந்தேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பிரைடன் கர்ஸ்னால தான் போட்டாரு. கிறிஸ் வோக்ஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் டீசெண்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. 6 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு கம்பேக் எக்ஸ்பெக்ட் பண்றேன். போன மேட்ச் கொஞ்சம் ரொம்பவே போராதான் பண்ணாரு, ரொம்பவே போராதான் பண்ணாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரு நல்ல பவுலர் தான், அது டவுட்டே கிடையாது. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கணும்ல, ஏஜ் ஆக பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா ஆப்வியஸா ரேட்டிங் கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். அதை அடுத்து பாத்தீங்கன்னா ஷோயப் பஷீர் இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. 2 நாள் தாண்டின அப்புறமே நல்லா ஸ்பின்னர்ஸ் நல்ல பர்ச்சேஸ் இருக்கும்னாங்க. ஸோ வந்து ஷோயப் பஷீரும் இந்த மேட்சை நல்லா பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவா போட்டாங்கன்னா சான்சஸ் இருக்கு. பட் அகெயின் இங்கிலாந்து போன மேட்ச் என்னதான் இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் கன்சர்னிங் தான், அன்சர்ப்ரைசிங்லி. ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க பவுலிங் கன்சர்னிங்கா தான் இருக்குன்ட்டு. ஸோ வந்து அகெயின் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஃபீல்ட்ல. அடே, நம்ம பவுலிங்கை விட பெரிய கன்சர்ன் அவங்களுக்கு இல்ல, நம்ம பவுலிங்கை விட கன்சர்ன் தான். போன வாட்டி நம்மளும் ஒழுங்கா போடலதான். சர்ப்ரைசிங்லி அகெயின் நேம்ஸ் இருக்கு, ஆனா பெருசா போல. இவங்க நமக்கு பார்க்கும் போதே தெரியுதுல அவ்வளவு எஃபெக்டிவா இல்லன்ட்டு. இதுல எனக்கு ஸ்லைட்லி உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கார்ஸ் வந்து நல்லா போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கார்ஸ் வந்து அது மாதிரி டங்குமே வந்து அவரோட ரோல் ஓக்ஸ் பயங்கரமா ரொம்ப பூரா பண்ணாரு. பட் 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பாப்போம், நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய சாம்பிள் சைஸ் இல்ல. சோ மேபி அப்கமிங் கேம்ஸ்ல எப்படி பண்ண போறாங்கிறத வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வந்ததுன்னா எட்பாஸ்டன் பத்தி பேசுறப்போ ரொம்ப நம்ம இதுலயே சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சப்பே இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருந்திருக்கு இங்கிலாந்துக்கு.
எப்பவுமே வந்து ஒரு ஹாண்டிங் கிரவுண்டா இருந்திருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லவுடா அக்ரெசிவா இருப்பாங்க, ரொம்ப வேர்பலா ஓக்கலா, ரொம்ப வந்து இன்டிமிடேட்டிங்கா ஃபீல் பண்ண வைப்பாங்க கிரவுண்ட். அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப லவுடா இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. நேர்ல போனவங்களும் சரி, ரெக்கார்ட்ஸ்மே அதான் சொல்லுது. சோ வந்து அவங்க ஃபோர்ட்ரஸா பாக்குறாங்க எட்பாஸ்ட்ன. சோ அந்த ஃபோர்ட்ரஸ்ல எந்த அளவுக்கு வந்து மேட்ச் இருக்க போகுது அப்படிங்கறது ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு வாட்ச். அதான் இந்த வருஷம் நிறைய ஃபோர்ட்ரஸ் பிரீச் ஆயிருக்கு ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா. ஸோ மேபி இதுவும் பிரீச் ஆனா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். பட் ஸ்டில் இங்கிலாந்து இஸ் த பிளேயர் ஃபேவரட்ஸ் இந்த மேட்ச்க்குள்ள போறது. ஏன்னா அவங்க அப்ரோச் அகைன் இந்த கிரவுண்ட் அகைன் இந்தியாவோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே அவ்வளவுதான். இங்கிலாந்து பத்தி பேச பெருசும் இல்லை, பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அகைன் பேட்ஸ்மேன்ஸ் பேசுறப்ப அகைன் அவங்க பேஸ்பால் அப்ரோச் தான் எடுக்க போறாங்க. பென் டெகேட் திருப்பி இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியால இருந்து எப்படி ஒரு ஹெட்டோ, இங்கிலாந்துல இருந்து ஒரு பென் டெகேட்டோ ஆயிட்டு வராரு. ஸோ வந்து அவரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ரூட் அகைன் சொல்லவே வேணாம், ப்ரூக்கு எல்லாருமே நல்லா பண்றாங்க. பென் ஸ்டோக்ஸ் தான் போன மேட்ச் பெருசா எதுவும் பண்ணல. பட் ஸ்டில் பென் ஸ்டோக்ஸ் வந்து வித் பால் அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேல்ராஜன் ப்ரோ வந்து கரெக்டா சொல்லியிருந்தாரு நம்ம சீரிஸ் ப்ரிவியூ அப்ப. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னதான் வந்து பவுலிங் வந்து இந்தியா ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருந்தா கூட பேட்டிங் வைஸ் பாக்குறப்போ இங்கிலாந்து வந்து மோர் டாமினண்டா இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுனாரு. அதுதான் போன மேட்ச் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ த்ரூ அவுட்டாவே அவங்க விளையாண்ட ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போர்ட்டிங் த பிச் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா அவங்க ஹோம்ல ஆப்வியஸ்லி பிச்சஸ் வந்து அந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கன்சிடரிங் தட் எல்லா பேட்டர்ஸ்மே வந்து ஸ்டெப் இன் பண்ணி அவங்க ரோலை கரெக்டா பண்ணாங்க. அந்த ரோல் கிளாரிட்டி கிளியரா இருக்கு. ஸோ யாரா வேணா இருக்கட்டும், எந்த பேட்ஸ்மேனாலும் நீங்க போன மேட்ச் எடுத்தீங்க, ஜேமி ஸ்மித் கூட எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவரோட க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு போனாரு. சொல்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் தான் பெருசா கிளிக் ஆகல, பட் வி நோ வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ அந்த என்டையர் பேட்டிங் யூனிட்மே லுக்ஸ் வெரி சாலிட். எஸ்பெஷலி அந்த டெய்லர் இண்டஸ் கான்ட்ரிபியூஷனுமே பயங்கரமா இருக்கு. கிறிஸ் வோக்ஸுமே சரி, காஸ் கேன் பேட் அஸ் வெல். ஸோ லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஃபார்மிடபிள். ஏன்னா கரெக்ட் தானே? ப்ரோ, இங்கிலாந்து பேட்டிங் கண்டிப்பாவே நான் ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்தியா கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்தியா வந்து 2 நம்பர் 3 நம்பர் 6 புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்றப்ப இங்கிலாந்து ஆல்ரெடி செட்டில்டு, வெல் செட்டில்டு இந்த டாப் 6 அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஆடுறாங்க. பென் ஸ்டோக்ஸ் நீ சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர்லாம் எப்பயுமே இருந்தது கிடையாது பேட்டிங்ல. எப்பயாவது மிராக்கிள் பண்ண ஒரு 5 மேட்ச் சீரீஸ்ல ஒரு 2 மேட்ச் வந்து கண்டிப்பா ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் ஆடுவாரு. மற்றபடி நீங்க ஜேம்ஸ் ஸ்மித் சொன்னப்போ ப்ரோ, இங்கிலாந்து வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. யாருமே பெருசா அவங்களுக்கு செட்டே ஆகல, யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட்லர் ஆடினாரு, பட் பட்லருமே டெஸ்ட் மேட்ச்ல இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டும் ரெட் பால் கிரிக்கெட்டும் கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. மோஸ்ட் ஆஃப் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆனா ஜேம்ஸ் ஸ்மித் வந்து ஒரு யங் பிளேயரா உள்ள வந்திருக்காரு. கொஞ்சம் டீசெண்டா ரீசனபிளா அவர் ஆடுற பொசிஷன்ல இந்த அப்ரோச்சுக்கு கரெக்டான ஒரு பிளேயரா தெரியுறாரு. ஃபியூச்சரே இவர் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இவர் வச்சுதான் போவாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். ஆக்சுவலி அந்த மொத்த இங்கிலாந்து செட்டப்பே இருக்குல்ல ப்ரோ, அது வந்து நம்ம 2019 ஆஷஸ் அப்போ நான் பயங்கரமா பார்த்ததுனால நான் இங்கிலாந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க அந்த 6 இயர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்போ 2019 வந்து ஜேசன் ராய், ஜானி பர்ஸ்டோ, ஜாஸ் பட்லர் இவங்க எல்லாருமே டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. ஜேசன் ராய்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் டாம் சிப்லி ஆடினாரு, ராரி பர்ன்ஸ் ஆடினாரு, ஹசீப் ஆடினாரு. சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆனாங்க. ஆனா இப்போ வந்து நல்ல அப்ப 19 நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா பேட்டிங் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங்ங்கிற மாதிரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ கிரெடிட்ஸ் டு த ஸ்கவுட் டீம், மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தோம். இல்ல விக்கெட் கீப்பர் எப்படி செட் ஆகுறன்னு சொல்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஓப்பனிங் காம்பினேஷனுமே ரொம்ப நாளாவே செட் ஆகாம இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரையும். ஒயிட் பால்ல பயங்கரமா பண்றாங்க, பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பர்ன்ஸ் ட்ரை பண்ணாங்க, ராய் இருந்தாரு, அப்படியே மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அகைன் அவங்களுக்கு செட் ஆகல. இந்த டைம் கொஞ்சம் ஃபார்மடபுளா இருக்கு. பென் டக்கெட்டும் சரி, கிராலியும் சரி, அவங்களோட அப்ரோச்சுக்கு ரொம்ப பயங்கரமான ஓப்பனிங் பேரா இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களோட பிக்சர்ஸ்க்குமே பயங்கரமான ஓப்பனிங் பேரா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது அந்த சீமிங் கண்டிஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுலலாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்காங்க. அதான் இங்கிலாண்டை பொறுத்த வரையும். ஸோ அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்து மூவ் ஆகும். இந்தியாவில் வந்து சில சேஞ்சஸ் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பும்ரா ஆட மாட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் ஸ்டில் மேக்ஸிமம் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஒர்க் லோடு குறைச்சிட்டு மேபி லார்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் இந்த மேட்ச் அடிபட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒயிட் வாஷுக்கு நிறைய சான்சஸ் இருக்க மாதிரி ஆயிரும். ஏன்னா சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே 2-0 ஆயிட்டா ரொம்ப கஷ்டம். இங்கதான் இப்போ நீங்க சொல்றல இந்த மேட்ச் அடி வாங்கிட்டாலே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இங்கதான் பும்ரா ரெஸ்ட் பண்றதுக்கு இப்பயே இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லயே ஒரு 2 மேட்ச் ஆட விட்டு சீரீஸ் அலைவா இருந்ததுன்னா கடைசிலையும் விளையாட வைக்கலாம். 4th டெஸ்ட் மேட்ச் 5th டெஸ்ட் மேட்ச் தேவைப்பட்டுச்சுன்னா சீரீஸ் அலைவா இருந்ததுன்னா. சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து தோத்துட்டோம், சீரீஸ் கை விட்டு போயிடுச்சுன்னா 4th மேட்ச் 5th மேட்ச்ல ஆப்வியஸ்லி ரெஸ்ட் பண்ணிடலாம். என்னதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம ஸ்கோப் அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தாலுமே பவுலர் வந்து நமக்கு இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. 2 வருஷம் சைக்கிள் இது. ஸோ 4th மேட்ச் 5th மேட்ச் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடி கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், பும்ரா பிளேயிங் வந்து லாஸ்ட் மினிட் காலா தான் இருக்கும், அவர் ரெடியா தான் இருக்காரு, லாஸ்ட் மினிட் காலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஹி பிளேஸ். ஏன்னா போன மேட்ச் பார்த்ததுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை.
யார் உள்ள வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொன்ன மாதிரி புது பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு சொல்ற. ஹர்ஷ்தீப் சிங் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலுமே 13 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 13 இன்னிங்ஸ்ல 20 விக்கெட்னு நினைக்கிறேன். அவருக்குமே பெரிய பெரிய லெவல்ல இம்ப்ரெசிவா இல்ல. ஸ்விங் பண்ணுவார், ரெண்டு சைடுமே ஸ்விங் பண்ணுவாரு. பட் இந்த அவருக்கு வந்து இப்பதான் டெபியூட் ஆக்சுவலா கேப் இப்பதான் கிடைக்கும் இந்த மேட்ச்ல தான். சப்போஸ் அவர் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தாருன்னா சோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவர்கிட்டையும். நான் வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜேர்னலிஸ்டோட ட்வீட் இன்னைக்கு பார்த்தேன். அவர் நேரா அந்த ஸ்டேடியத்துல பிராக்டிஸ் பண்றப்போ அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருந்து பாத்துருக்காரு. அங்க வந்து அவர் இன்னைக்கு ஒரு போட்டோ கேப்சர் பண்ணி போட்டிருந்தாரு. அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பும்ராவும் கம்பீரும் ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோல யார் 3 பேர் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், இவங்க 3 பேர் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஹர்ஷ்தீப் பால் எடுக்கல. ஹர்ஷ்தீப் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, மேபி மோஸ்ட் லைக்லி இஃப் பும்ரா டசன்ட் பிளே, ஆகாஷ் தீப், இவரு பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், இதுதான் வந்து ட்ரியோவா இருக்கும்ங்கிறது தான் அவர் சொன்னாரு. பிளஸ் எஸ்பெஷலி கம்பீரோட அந்த போன மேட்ச் நீங்க அந்த கான்ஃபரன்ஸ்லயே வந்து அவர் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்லயே வந்து அவர் பிரசித் கிருஷ்ணாவை ரொம்ப பேக் பண்ணியிருந்தாரு. சோ எனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா வில் கண்டினியூ பிளேயிங் தான் நான் நினைக்கிறேன். இந்த 3 பேரும் கேட்கும் போது எனக்கு இங்கேயே பாதி நம்பிக்கை போகுது. ஆக்சுவலா பார்ப்போம், பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. நான் 3 பேரும் கேட்கும் போது தெரியல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஹர்ஷ்தீப்னா கூட அவ்வளவு ரெக்கார்டு இல்லைனாலும் அவர் கொஞ்சம் பிலீவ் பண்ணலாம். லென்த் அண்ட் லைன் வந்து கொஞ்சம் வேரி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவார். கொஞ்சம் யார்கர் எல்லாம் போட்டு அவே ஸ்விங் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, பெண்டகேட் அடிக்கிற அடியை பார்த்தா ஒரு அவே ஸ்விங் பவுலர் இருந்தா நல்லா இருக்கும். சிராஜ் போடுவாரு, பட் கொஞ்சம் கம்பெனி யாராவது இருந்தா நல்லா இருக்கும். ஹர்ஷ்தீப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பார்க்கலாம். இல்ல ஆகாஷ் தீப்பும் கொஞ்சம் டீசெண்டா தான் போடுவாரு. நீங்க அவ்வளோவா அவரை வெளில தூக்கிட முடியாது. ஏன்னா அவருமே கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணுவாரு. பட் அந்த எஃபெக்ட், பும்ராவோட எஃபெக்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்ச்ல மேபி குல்தீப் யாதவ் ஆட நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு தோணுது. ஸோ மேபி ஷர்துல் தாக்கூரை ரெஸ்ட் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் ஆடுவாங்க அப்படின்னு தோணுது. அப்படி ஆடினா கருண் நாயரையும் ரெஸ்ட் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடணும். ஆக்சுவலி ஆல்ரெடி ஃபீடாக் அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு, கருண் நாயர் இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் அப்படின்ட்டு. அவரோட ப்ரிடாமினா கருண் நாயரோட பொசிஷன் வந்து நம்பர் 3 இல்ல நம்பர் 4 தான். அப்படி கருண் நாயர் ஆடணும்னா சாய் சுதர்ஷனை ரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தோணுது. மேபி குல்தீப் யாதவ் ஆடணும்னா அகைன் பேட்டிங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வரணும். எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு, விச் இஸ் a valid point. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் கூட கன்சிடர் பண்ணலாமே. ஜடேஜாக்கு வந்து இப்போ ரைட் ஹேண்டருக்கு அவே ஸ்பின் ஆகுமா, வாஷிங்டனு ஆஃப் ஸ்பின்னர் உள்ள வரும். ஸோ இது கூட நல்ல காம்பினேஷனா இருக்குமே. பேட்டிங்ல வாஷிங்டன் ஆல்ரெடி ப்ரூவன், நிறைய குரூஷியல் மேட்ச் எல்லாம் ஆடி இருக்காரு. ஒரு பியூர் பேட்ஸ்மேன் மாதிரியே விளையாடலாம் வாஷிங்டனை கூட. குல்தீப் யாதவ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்சுக்கு தேவையான எனக்கு ஒரு தாட் வருது. உனக்கு ஸ்பின்னர், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா நீ வாஷிங்டன் டீசெண்டா ஆடிட்டு போயிடலாம். பேட்டிங்லயும் ஒரு அடிஷன் தருவாரு. ஆகாஷ் தீப்புமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஒரு நல்ல இது பேலன்ஸ் தருவாரு. கொஞ்சம் டீசெண்டா ஆடுவார். வந்ததும் அக்ரெசிவா போவாரு. அது நமக்கு எதர் வேஸ் போலாம். கொஞ்சம் டக்குன்னு ஒரு குயிக் ஃபயர் ரன்ஸ் வந்தாலும் நமக்கு தான் ஃபேவரா இருக்கும். ஆகாஷ் தீப் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல பேட்டிங்ல. பட் ஆனா வாஷிங்டன் சுந்தர் நான் 100% ஷூரா சொல்றேன். ஏன்னா அவர் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருக்கோ அவரோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்தியாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எவ்வளவு அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பண்ணிருக்காரு. பிளஸ் அதான் சொல்ற மாதிரி இப்போ பேட்டிங் ஒரு பேட்டர் வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு பவுலர் ஆட வச்சா ஆல்ரெடி இந்த பேட்டிங் டெப்த் வந்து இவங்க ஜிஜிஆர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. நல்லா பேட்டிங் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அப்படி வந்து ஒரு பேட்டரை டிராப் பண்ணிட்டு ஒரு பவுலர் ஆடுவானா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அது கொஞ்சம் பேட்டிங் தின்னா ஆக்கிடும்னு எனக்கு தோணுது. சோ வேல் ப்ரோ சொல்ற மாதிரி டெஃபினட் ஆப்ஷன். இஃப் யூ வாண்ட் பிளே பவுலர் ஒரு ஸ்பின்னர் ஆடுறீங்கன்னா டெஃபினட்டா வாஷிங்டன் சுந்தர் ஆடுங்க. அது வந்து ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்ங்கிறது என்னோட தாட். அதுவும் இல்லாம எனக்கு வந்து கருண் நாயர் இந்த ஒரு மேட்ச் வச்சு பார்த்துட்டு டக்குன்னு டிராப் பண்றது எனக்கு பெருசா நியாயமா படல. என்னதான் அவுட் ஆஃப் த பொசிஷன் ஆனாலும் இந்த ஆர்டர்ல வேற வழி இல்ல. வாஷிங்டன் உடனே சாய் சுதர்ஷனையும் டிராப் பண்ண முடியாது. அவரும் டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. கவுண்டிலையும் கொஞ்சம் டீசெண்டா 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவரையும் டிராப் பண்ண முடியாது. இன்னொரு மேட்ச் பவுலர் கொடுக்கும்போது பேட்ஸ்மேனுக்கு உங்களால கொடுக்க முடியாதா? ஸோ பேட்ஸ்மேனுக்கும் இன்னொரு கோ கொடுக்கணும்னு நான் பிலீவ் பண்றேன். வேற வழி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆல்ரெடி நிதிஷ்குமார் ரெட்டி அந்த பொசிஷன் ஆடி தானே ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு. ஆஸ்திரேலியால 100 அடிச்சிருக்காருல்ல. நீ எப்படி வேற வழி இல்லைன்னு சொல்லுவ? நான் நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து குறைய சொல்லல. நான் வந்து கருண் நாயரை டிராப் பண்ணுன்றத பத்தி மட்டும் தான் பேசுறேன். உள்ள வர பிளேயர் வந்து டிசர்விங் அன்டிசர்விங் அதை பத்தி நான் பேசவே வரல. கருண் நாயரை ஒரு மேட்ச் வச்சு இப்படி ஒரு லாங் வெயிட்ட ஒரு மேட்ச் நீ பெர்ஃபார்ம் பண்ணலையா அவ்வளோ இல்ல உட்காந்துரு. அது நடக்க போறது இல்லை ஆக்சுவலா. ஏன்னா கம்பீர் இந்த சீரீஸ் ஸ்டார்டிங் முன்னாடியே சொல்லிட்டாரு, நாங்க வந்து ஒரு மேட்ச் வச்சு 2 மேட்ச் வச்சு ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. கருண் நாயரை ஒரு லாங் ரன் கொடுப்போம் அந்த சீரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. டெஃபினட்டா நாளைக்கு கருண் நாயர் தான் விளையாடுவார். அதான் சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் போய் தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம டீட்டெயிலா நம்ம மக்களுக்கு பேசுறப்போ நம்ம இன்டெப்தா சும்மா பூசி முழுகாம நம்ம இன்டெப்தா நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வருவாருன்னு சொல்றப்போ அப்படியே நம்ம மேலோட்டமா சொல்ல முடியாதுல்ல. டீட்டெயிலா யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க சொல்ற மாதிரி இவங்க 1 or 2 மேட்சஸ்ல வந்து தூக்குனா அது நியாயம் கிடையாது தான். பிளஸ் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ரஹ்மான் ப்ரோ சொல்ற மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து அவர் ஒருத்தர் ரொம்ப ப்ரூவ் பண்ணிருக்காரு.
சோ என்ன மாதிரி போறாங்க, ஷர்துல் தாக்கூரை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, அதுதான் வந்து என்னோட இன்னொரு கொஸ்டின். அவர் ஆடுவாரா என்ன, அவரை எப்படி இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது என்னோட இன்னொரு கொஸ்டின். நீங்க ஆன்சர் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இல்ல, ஷர்துல் தாக்கூர் வந்து மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் இங்கிலாந்து பிச்சர்ஸ்ல பொறுத்தவரையும். ஏன்னா அவர் ரெக்கார்ட் நல்லா இருக்கு இங்கிலாந்துல. பட் வந்து அவர் யூசேஜ்ங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு மேட்ச்லயே மொத்தமாவே 10 ஓவர் கிட்ட தான் தருவாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவர் பேட்டிங்ல பெருசா பண்ண மாட்டாரு, அப்பப்ப பண்ணுவாரு. ஆனா வந்து அவரை நம்பி வந்து நீங்க எடுக்க முடியாதுல்ல. சோ அந்த 10 ஓவர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியே போட்டு போயிருவாருல்ல. சோ அதனால சொன்னேன், நான் வந்து குல்தீப் யாதவும் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அப்படி சொன்னேன். அப்படி இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிட்டு போயிடலாம். அவர் அந்த 10 ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டியே போட்டுருவாரு. இது வேணா நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா உள்ள வேணும்னா சர்துல தூக்கி உட்கார வச்சிடலாம். ஏன்னா சர்துல இருந்தும் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் தான் ஒரு இன்னிங்ஸுக்கு போட போறோம்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டியே கொடுக்கலாம். ஏன்னா எப்படியுமே வந்து சுமன் கில்க்கு கான்பிடன்ட் இல்லை. போன மேட்ச் கொஞ்சம் போட்டிருக்காரு, இந்த மேட்ச் விளையாட வச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுப்பாரு, அடி வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுப்பாரு. நான் பிலீவ் பண்றேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கோச்சஸும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எந்த எண்ட்ல இருந்து விக்கெட் வராதப்ப இவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு, அதுவும் ஒரே ஓவர்ல 2 பிரேக் த்ரூ கொடுத்துருக்காருன்னா கொஞ்சம் பிலீஃப் வந்திருக்கும். நம்ம இந்த மேட்ச் அதான் சப்போஸ் சர்துல் ஆடினார்னா எந்த அளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ அதே மாதிரி மொத்தம் 2 விஷயம் ப்ரோ. ஒன்னு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ 7 பேர் உங்களுக்கு பேட்டிங்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா 8வது தான் நீங்க தைரியமா ஒரு ஃபாஸ்ட் பவுலரே நீங்க ஆட்டு போங்க. அப்படி வந்து பேட்டிங் நீங்க அதை பவுலிங்ல யூசேஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரன் நீங்க பேட்டிங் அடிக்கிறதுக்கு ஆப்போனன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரன்ஸ் கீழே கம்மி கன்சிட் பண்ணி விக்கெட் எடுங்க. அதுதான் வந்து இப்போ நார்மலா எல்லா டீமோட டெம்ப்ளேட்மே அப்படிதான் ப்ரோ இருக்கு. 7 பேட் ஆல்ரவுண்டர்ஸோட சேர்த்து 7 பேர் தான். ஆஸ்திரேலியாவுக்கு பேட் கமின்ஸ் தான் 8 ஆடுவாரு. சோ அந்த மாதிரி தான் சொல்றேன். நீங்க 8th வேணும்னா நீங்க ஒரு பியூர் பவுலரே கூட ஆட்டு போயிடலாம். பட் ஆனா அது எந்த அளவுக்கு, ஏன்னா அதுதான் ப்ரோ பிரச்சனை. என்ன பிரச்சனைனா இந்தியா டெய்லண்டர்ஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்பனா நம்ம தைரியமா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆட்டு போயிடலாம். டெய்லண்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இல்லங்கிறப்ப தான் இந்த தாட்லாம் வருது. சோ இப்போ நீங்க 2 பேரும் செலக்டர்ஸா இருக்கீங்க, ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க, இல்ல அதே லெவல் தான் ஆடிடுவீங்களா? உங்க தாட் சொல்லுங்க 2 பேரும். நான் மோஸ்ட் ஆஃப் அதே லெவல் தான் ப்ரோ. சர்துல் தாக்கூருக்கு பதிலாக மேபி நிதிஷ்குமார் ரெட்டி ட்ரை பண்ணுவேன். மற்றபடி நான் அதே பிளேயிங் லெவல் தான் விளையாடுவேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையுமே வந்து ரெண்டுமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றது கொஞ்சம் குட் தான் என்ன பொறுத்தவரையும். இப்போ இருக்கிற கண்டிஷன்ல ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றது இந்த லைனப்ல கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். அகைன் அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னா வந்துட்டு இந்த சீரீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து டாப் ஆர்டர்ல வந்து 700 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே நீங்க லோயர் ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 75 ரன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ லோயர் ஆர்டர்ல கன்ஃபார்மா ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸோ வந்து அங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கன்ஃபார்மா ஆடியே ஆகணும். அதே மாதிரி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்து கேஸா இருக்காங்க. இதுக்கு லெக் ஸ்பின்னுக்கோ இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கோ ஓவரால் ஸ்பின்னாலே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னாலே அவங்க கேஸுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த அப்ரோச்ல வந்து அவங்க அட்டாக்கிங் அப்ரோச் போகும்பொழுது அதிகமா விக்கெட் டேக்கிங் சான்சஸ் யாரு கிரியேட் பண்ணுவானா பும்ரா கிரியேட் பண்ணுவாரு. ஸ்பின்னர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து பயங்கரமா விக்கெட் டேக்கிங் சான்சஸ் கிரியேட் பண்ணுவாருங்கும் போது குல்தீப் யாதவ் என்ன பொறுத்த வரையும் மை பர்சனல் சாய்ஸ் குல்தீப் யாதவ் இஸ் ஆப்வியஸ் சாய்ஸ் உள்ள விளையாடுறதுக்கு. அதுக்கு யாரை வெளில எடுக்கணுமோ வெளில எடுக்கலாம். அது அகைன் நான் சொல்றது கருண் நாயரோட எபிலிட்டி பத்தி கொஸ்டினே கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு 4-5 மேட்ச் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்மே பண்ணலன்னு வெளில தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு வந்து அவர் டிசர்விங்கான அந்த பொசிஷன்ல அவர் ஆட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் யாரு அவுட்டுங்கிறது உங்க தாட்ஸ் சொல்லிருங்க. உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, இப்ப குல்தீப் யாரை தூக்கலாம் அப்படின்னா ஷர்துல் கருண் அவுட் ப்ரோ, குல்தீப் யாதவ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு இந்த தாட் ப்ராசஸ்லயே எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு மேட்ச் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள நீ சீரீஸ்ல மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷனே இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சே நீ சொல்லிட்ட. இதே 3 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு இல்லாட்டி 2 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்குன்னா நீ சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான், அதுவும் நம்ம ரீசனபிளி நம்ம டாப் ஆர்டரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டர் கண்டிப்பா அடிச்சே கொடுத்தாகணுன்ற ஒரு நீடே இல்லைன்ற சினாரியோல தான் உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோல வந்துட்டு பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆகிறது பெருசா நான் ஹார்ஷா இருக்க மாட்டேன். எஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், பட் ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாவே டிராப் பண்ணிடலாம்னா இல்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா கூட ஓகே, ஒரு அக்செப்டபிளா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து வெறும் 75 ரன்ஸ் தான் ஒரு மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் சேர்த்து. உனக்கு தெரியலையா நீ வந்து கொஞ்சம் கருண் நாயர் சைடு ஹார்ஷா இருக்க மாதிரி உனக்கு தெரியலையா? எல்லாருமே தான் பெர்ஃபார்ம் பண்ணல. இல்ல அதான் எனக்கு இன்னொரு டவுட் என்ன ப்ரோ, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓகே அது நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் குல்தீப் வந்தா கூட மறுபடியும் அந்த லோயர் ஆர்டர் பேட்டிங் 7ஓட முடிஞ்சிருது ப்ரோ பேட்டிங். அதுக்கப்புறம் மறுபடியும் லோயர் மிடில் ஆர்டர் பேட்டிங் தானே ப்ராப்ளம் வருது. 8-9ல வந்து இப்ப தாக்கூர் இருந்தா ஏதோ பேட்டிங் ஆடுறாரு நம்ம ஒரு பாக்குற சைக்காலஜிக்கலா ஒரு இது இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி பண்ணா பவுலிங் ஓகே தான். 3 பேசர்ஸ் 3 ஸ்பின் பவுலர்ஸ் வந்துருவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியோட சேர்த்து 4th பேசர் வந்துருவாங்களா? ஆமா, நிதிஷ்குமார் ரெட்டியோட சேர்த்து 4th பேசர், அப்புறம் குல்தீப் ஜடேஜா சேர்த்து 2 ஸ்பின்னர்ஸ் வந்துருவாங்க. சோ 4 பேசர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. பட்
பேட்டிங் டெப்த் 8ன்னு வரப்போ அதுதான் லோயர் எண்டர் கான்ட்ரிபியூஷன் இல்லைங்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளமா வரும். ஆனஸ்டா சொல்றேன், இப்படிலாம் வந்து டெஸ்ட் 11 எடுக்க மாட்டாங்க. நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா என்னன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 5 பவுலர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர் சேர்த்து 5 பவுலர் கன்சிடர் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் பேட்ஸ்மேன் தான். நீ உனக்கு பவுலிங் குஷன் வேணும், பேட்டிங் குஷன் வேணும், ஆல்ரவுண்டர் தான் ப்ரிஃபர் பண்ணணும்னாலும் எந்த டீமும் இந்த மாதிரி ஒரு பிளைண்டரான ஒரு செலக்ஷன் போக மாட்டாங்க. நீ வெயிட் பண்ணி பாரு. இல்ல ப்ரோ, நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியை ஆல்ரவுண்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம ஆல்ரவுண்டரா தான் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவரோட பேட்டிங் எபிலிட்டியை ட்ரஸ்ட் பண்ணி கூட நம்ம எடுக்கலாம். பவுலிங் போடுறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான், அதுக்கு நான் ஒரு பவுலர்னு கிடையாது. அவரோட பேட்டிங் எபிலிட்டியை பார்த்து நம்ம இது பண்ணலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேட்ச் மேபி டூ ஏர்லி டு கால். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே 11 இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மேபி தாக்குரை, அதான் நீங்க சொல்ற மாதிரி தாக்குரை இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக டெஃபினட்டா இன்னொரு பிளேயர் ஆட்டு போயிடலாம். அது யாரா வேணா இருக்கட்டும், குல்தீப்பா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி யாரா வேணா இருக்கும். தாக்கூரோட எபிலிட்டி மேலலாம் இங்க டவுட்டே கிடையாது. கேப்டனுக்கு தாக்கூர் மேல எவ்வளவு பிலீஃப் இருக்குங்கிறதான் பார்க்கணும். போன மேட்ச் பார்த்தோம், என்னதான் அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாலுமே அவர் வந்து எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பும்ரா போட விட்டு அவர் முதுகு உடைச்சிட்டாங்க போன மேட்ச். தாக்கூர் வந்து பவுலிங்கே கொடுக்காம ஒரு 10-12 ஓவர் தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓவராலாவே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆடுறதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டியே டீசெண்டா ஆடிட்டு போயிடலாம்ல. ஸோ எக்ஸ்ட்ரா பேட்டரு நல்ல போனதுதான் ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருக்காருங்கும் பொழுது அகைன் நான் குல்தீப் யாதவ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பிளேயரா தான் சொல்றேன் இங்க. ஏன்னா அப்படி ஒரு பேஸ்பால் அப்ரோச் போறப்ப குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் போட்டா விக்கெட்ஸ் ஆப்வியஸா சான்சஸ் கிரியேட் பண்ணுவாரு. சான்சஸை கேபிடலைஸ் பண்ணணும், அதை கேபிடலைஸ் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நீ பூம்ராவோட ஒர்க் லோட் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு பெட் கழட்டிட்டாங்க. கொஞ்சம் ரொம்பவே ஹார்ஷா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட தான் நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு லாங் ஸ்பெல்லே போடுறாரு, ஒரு 5 ஓவர் 6 ஓவர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் கொடுத்துட்றாங்க. அடுத்து பிரேக் வரதுக்கு முன்னாடி ஒரு 4 ஓவர் போட விட்டுறாங்க. திரும்பி பிரேக் முடிஞ்சது ஒரு 4 ஓவர், திரும்பி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 4 ஓவர், லஞ்சுக்கு அப்புறம் 4 ஓவர். அவரையே போட்டு அடிச்சா கில்ல வந்து நான் பிளேம் பண்ண மாட்டேன். எந்த கேப்டனா இருந்தாலும், ரோஹித் சர்மா இருந்தப்பயும் இதே தான் பண்ணாரு, விராட் கோலி இருந்தப்பயும் இதே தான் பண்ணாரு. பெஸ்ட் பவுலர் இருக்காங்க, விக்கெட் வேணும்னா பெஸ்ட் பவுலர் தான் போவாங்க. பட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும், கொஞ்சம் லாங் ரன், ஒரு பெரிய சீரீஸ் 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ன்றப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். மற்ற பவுலரையும் கொஞ்சம் பிலீவ் பண்ணி கொடுக்கணும் ஸ்பெல்ஸ்லாம். அந்த மாதிரி பிலீவ் பண்ணி கொடுத்திருந்தாலே சர்துல் தாக்கூர் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா சில டைம் நோட் பண்ணி பார்த்தா மிச்சல் ஸ்டார்க்கு தான் எப்பயுமே ஓபன் பண்ணுவாரு. பட் அவர் ஒரு சில டைம் வந்து ஹோல்ட் பேக் பண்ணிட்டு பேட் கமிங்ஸ் வந்துருவாரு. பேட் கமிங்ஸும் எசிலுட்டும் போடுவாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது சேஞ்சும் ட்ரை பண்ணுவோம். எப்ப பாரு பூம்ரா தான் பிரேக்கு முன்னாடியும் போடுவேன், பிரேக்கு அப்புறமும் போடுவேன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற பவுலருக்கு அங்கேயே கான்பிடன்ஸ் உடஞ்சிரும். இல்ல நியூ பால் அவர் போட்டோம், அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த டீ மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொடுக்கலாம், அது ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். பட் ஆனா ப்ரோ நிறைய கிரிக்கெட் இன்டெலெக்ட்ஸ், நிறைய ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பும்ராவோட டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல்ல நோ டவுட் ஹி இஸ் த பெஸ்ட், ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறாங்க. ஆனா அட் சேம் டைம் அவங்க என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஃபிட் டு பிளே மோர் தென் 3 மேட்சஸ் இன் அ சீரீஸ் we don't consider you, அந்த மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட் ஓவரால் பெர்செப்ஷன் சொல்றேன், மக்களோட பெர்செப்ஷன். சில பேரோட ஒரு இது இருக்கு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அப்பப்போ கேம் அப்போ உள்ள போயிட்டு வர்றதோ இல்ல ஓவரால் மேட்ச் ஃபிட்னஸ் வந்து ஒரு சீரீஸ்ல இவ்வளவுதான் இருக்குங்கிறப்போ அது வந்து ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. பட் அவரோட ஆக்ஷன் அப்படி இருக்கு, அவரோட இது அப்படி இருக்குங்கிறதுனால அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படி இல்ல ப்ரோ, கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, பூம்ரா ரொம்பவே ஓவர் யூஸ் பண்றாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் பார்த்தா பூம்ரா இருந்தாலும் அந்த சைடு வந்து இசான் சர்மா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி போட்டு கொடுப்பாரு. பிளஸ் நமக்கு நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருந்தது, பிலீவ் பண்ணக்கூடிய பவுலிங் ஆப்ஷன் இருந்தது. இப்ப யார் மேலேயும் பெருசா பிலீஃபே இல்லை. ஏன்னா சிராஜ் வந்து 3rd ஃபிடில் பண்ணிட்டு இருந்தப்போ நல்லாவே பண்ணாரு. 2nd ஃபிடில் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பவுலரா நியூ பால்ல டேக் ஓவர் பண்ணுன்றப்ப சிராஜ் மேல என்ன கேட்டா எனக்கு இன்னும் ஃபுல் கான்பிடன்ஸ் வரல. பட் ஆக்சுவலி ஆனா சிராஜ் தான் ப்ரோ பும்ராவோட அதிகமா ஓவர் போட்டிருக்காரு ரீசெண்ட் இயர்ஸ்ல. அந்த ஸ்டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ இதுவானா எப்பயுமே நம்ம பெருசா அந்த ரேடர்ல வந்து சிராஜோட ஒர்க் லோட் பத்தி நம்ம யாரும் பெருசா பேசி நான் பார்த்தது இல்லை. பட் ஆனா உண்மையா அதுவுமே ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் ப்ரோ. இல்ல சிராஜ் வந்து ஒரு ஒர்க் ஆஸ் பவுலர். அவர் வந்து எத்தனை ஓவர் போட சொன்னாலும் அவர் ஆஃப்டர் ஸ்டெச் போடுற எபிலிட்டி இருக்கு. பட் அகைன் அவர் லைன் அண்ட் லென்த்ல தான் இஷ்யூ. அடி வாங்கினா ரொம்ப அடி வாங்கிடுவாரு, இல்லாட்டி ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல இருப்பாரு, இல்லாட்டி ரொம்ப மோசமான ஸ்பெல் 5 எக்கானமில தான் போடுறாரு பிரசித் கிருஷ்ணா மாதிரி. சோ வந்து இப்படியும் போடுறாரு அப்படியும் போடுறாரு. ஃபுல் பிலீஃப் சிராஜ் மேல வைக்க முடியாது, கேப்டனுக்கு அதான் தோணும். நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ இப்ப பும்ரா ஆக்ஷன் வந்து இப்போ ஒரு சிராஜ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருக்காது. நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷன் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கன்சர்ன். பிளஸ் ரெண்டாவது மத்த டீம்ஸ்லயுமே ப்ரோ பேட் கமின்ஸ்மே வந்து ஒரு ஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப ஒர்க் லோட் அதிகமா பயங்கரமா ஓவர்ஸ் போட்டிருக்காரு. சோ அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆக்ஷன் தான் ஒரு ப்ராப்ளம். அதான் சில கோச்சஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு 5 மேட்ச் சீரிஸ் ஆடுறா, நீ 5 மேட்ச் நீ விளையாடுற மாதிரி ஃபிட்னஸ் இருந்தா நீ ஆடணும், இல்லாட்டி ஆடக்கூடாதுவாங்க. பட் ஆனா கன்சிடரிங் ஹிஸ் பவுலிங் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்டிங் ஹிஸ் டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் we have to give that leverage and freedomங்கிறது தான் என்னோட தாட். ஓகே, இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்றீங்க? அதான் நான் ப்ரெடிக்ஷன்ல ஆல்ரெடி சொன்னதுதான். எனக்கு தெரிஞ்சு
இந்தியா இந்த மேட்ச் தோத்துருந்தா ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க எங்கேயாவது. அது இந்த மேட்ச் இல்லைன்னு நான் இன்னும் பிலீவ் பண்றேன். பார்க்கலாம், அவங்க ஜெயிச்சாங்கன்னா எனக்குலாம் சந்தோஷம் தான். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்றது, அதான் நம்பர் 3 நம்பர் 6 மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல. போக இப்போ இந்த சீரிஸ் விட்டாலும் அடுத்த சீரிஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த சீரிஸ் வந்து இந்தியாவுக்கானது இல்லை அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தோணுது. எனக்கும் அதான் ப்ரோ. ஐ திங்க் இங்கிலாந்து வில் கோ இன் அஸ் ஃபேவரட்ஸ். ஐ திங்க் இங்கிலாந்து ஆர் மோஸ்ட் லைக்லி டு வின் திஸ் மேட்ச். எஸ்பெஷலி ஜோ ரூட் அண்ட் கிறிஸ் வோக்ஸ்டன் நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, அதான் இங்கிலாந்து இருக்கே ஃபேவரட்ஸ். பட் பேக்கிங் இந்தியா டு வின். இந்தியா வின் பண்ணா நல்லா இருக்கும். ஆல்ரெடி இந்த இயர் வந்து நிறைய ஃபோர்ட்ரஸ் வந்து பிரீச் பண்ணப்பட்டிருக்கு. பிரீச் பண்ண முடியாத ஃபோர்ட்ரஸ் எல்லாம் கூட இந்தியா நிறைய டைம் பிரீச் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அகெயின் இதையும் பிரீச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதை வின் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க இந்தியா. ஸோ அதே மாதிரி நான் ரவுமான் ப்ரோட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். ஆக்சுவலி பிட்ச் அண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம பேசுறப்ப ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க 2 பேருமே சொல்லுங்க, எந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டு யூ திங்க் லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி பேட்டிங் விக்கெட் தான் போவாங்கன்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, ஏன்னா நான் ஏன் கேட்கறேன்னா ரவுமான் ப்ரோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் முடிச்சுட்டு சொல்லிருப்பாரு, இதை பார்த்துட்டு இங்கிலாந்து பயிலுக்கு பயந்துட்டு ஒரு கிரீன் டாப் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் கேட்கறேன். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா ஆர்ச்சர் ஆடினா மேபி கொஞ்சம் கிரீன் டாப் கொடுத்துருப்பாங்க. பட் ஆர்ச்சரும் இல்லைங்கும்போது அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் அவங்க திருப்பி போவாங்கன்ட்டு தோணுது. நானும் அதுதான் பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து கிரீன் டாப் விக்கெட் தான் நான் ஓவரா பிலீவ் பண்ணி அதுதான் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அதை கொடுக்க மாட்டாங்க இங்கிலாந்து எப்படியும். பார்க்கலாம். Okay, with that note, we come to one conclusion for today's video. So வந்து everyday match ஓட review பார்ப்போம். So until then, bye from Raman de Villiers.